ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை வேத புத்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபத்திலே இப்படியா சொல்லுகிறார். 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு சமாதானம் உலகம் எந்தெந்த விதமாக கொடுத்தாலும் அதெல்லாம் நிலையற்றதா இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறதான சமாதானம் நிலையானதா இருக்கிறது என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறதா இருக்குது. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியான ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் ஆக்கினைகளை அடைந்தார் என்று வேதமும் ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகிறதா இருக்குது. ஆகவே அவர் நாமத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாம் சமாதானத்தை பெறுகிறவர்களா இருக்கிறோம். எப்போ நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, தேவனை மெய்யாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய சமாதானம் நிலையானதா இருக்கிறது. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் வைத்திருக்கிறார். அதை நாம் அவரை விசுவாசிக்கும் போது சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட பேர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு தேவன் தமது பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் சொல்லுகிறார். அந்தபடி அவருடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறதான சமாதானம் நிலையானதா இருக்கிறது. ஆகவே பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எப்படியா சொல்லுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம்